பிஸ்னஸில் ரிசல்ட் ரொம்ப குயிக்காக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒரே ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக ரிசல்ட் வரும். என்னென்னா, நீங்கள் ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரியுமா, புரியுதா, இல்லை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட்ஸ் ரொம்ப வேகமாக வரும். என்னோட பர்சனல் ஜேர்னிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் பிஸ்னஸ் கன்சல்ட்டிங் ஆஃபர் பண்ணுறேன். முதல்ல நிறைய காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னோட ஆஃபரிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ எனேபிள்டு க்ரோத் சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங், ஸ்ட்ராட்டஜிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஓவர் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸை சொல்லும்போது எல்லாருமே புரிஞ்ச மாதிரியே தலையாட்டுவாங்க. பட் என்னோட கன்சல்டிங் சர்வீசஸோ இல்லை என்னோட ஆஃபரிங்கோ யாரும் பெருசாக எங்கிட்ட பேசுனது கிடையாது. எங்கிட்ட அதை பற்றி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனதே கிடையாது. ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டடாக சில விஷயங்களை சொல்லும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே விஷயம் கஸ்டமரை நம்மக்கிட்ட வரவிடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கஸ்டமரை பொறுத்தவரையிலும் ஜார்கன்ஸ் தேவையில்லை, கஸ்டமரை பொறுத்தவரையிலும் காம்ப்ளிகேஷன் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ப்ராப்ளம்குள்ளே இருக்காங்க. நாம் சிம்பிளாக அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா எப்போ நம்மளால் கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ அப்போ கஸ்டமர் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமாக ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்வீஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்மக்கிட்டேருந்து வாங்குறதுக்கான அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களும் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இது என்னோட பர்சனல் ஜேர்னி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அகெயின், நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபரோ இல்லை சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்டோ எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அது ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரிகிற அளவுக்கு நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். நான் கடைசியாக என்னோடய சர்வீஸை ஆண்டர்ப்ரனருக்கு கிளாரிட்டி என்னால் கொடுக்க முடியும், அவங்கள ஸ்கேல் பண்ண முடியும், அவங்களோட க்ரோத்தில் என்னால் பங்கெடுத்துக்க முடியும், அவங்களோட க்ரோத்துக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். இதை இவ்வளோ சிம்பிளாக நான் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட இண்டிபெண்டன்ட் கன்சல்ட்டிங் இம்ப்ரூவ் ஆச்சு. நிறைய பேர் என்னோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறேன். அந்த ஒர்க் ஷாப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் உடனே வருது. ஸோ உங்களுக்கும் உங்கள் ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ நீங்கள் புஷ் பண்ணணும், கரெக்டாக பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண பார்த்துங்க. ஜார்கன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ பண்ணிட்டேங்க, இதை பண்ண மாட்டோமா?